பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் என்னோடய டாட்டருக்கு ஆக வேண்டி நான் ட்ரை பண்ண ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்நாக்காகவும் இல்லை டீ டைமுக்கு வந்து நல்ல ஒரு குறிக்கிறதுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, நான் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பீசஸ் கூட என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து இத்தனை டீஸ்பூன் இத்தனை இதுன்னு சொல்லி கிராம் கணக்கிலலாம் சொல்ல தெரியாது. ஏன்னா அம்மா வந்து ஒரு கல்குலேஷனில் தான் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. என்னோடய பாட்டி அது போல், பாட்டியோட அம்மாவும் அதே போல் தான். அதனால் எனக்கு வந்து டேஸ்ட்டு வச்சு தான் செய்ய தெரியுமே தவிர இதில் வந்து இத்தனை கிராம் சில்லி பவுடர் இத்தனை கிராம் டர்மரிக் பவுடர்னு சொல்ல தெரியாது. இப்போ நான் இங்கே எடுத்துருக்கிறதுக்கு வந்து என் மகன் வந்து 1-1.5 வயசுங்கிறதுனால நான் வந்து 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு தேவையான சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் குவான்டிட்டி வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது அதோட இது வந்து காம்பினேஷன் குறைஞ்சிரும், காட்டும் குறைஞ்சிரும். கூட வந்து கொரியாண்டர் பவுடர் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட இன்னும் டேஸ்ட் ஆட் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா துருங்கினது வந்து நீங்கள் ஆட் பண்ணால் இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். கூட வந்து பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா. நான் இப்போ வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே மேரினேட் பண்ணி வைங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். கூட வந்து தயிரும் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் அதுக்கு கொடுக்கும். சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நீங்கள் தயிர் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து எடுத்துருக்க குவான்டிட்டி அவ்வளோத்தையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லா பீசஸ்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எப்படியும் சிக்கன் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கலருக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணாதீங்க. கலர் வந்து குறைவாக இருந்தாலும் காட்டம் கூடுதலாக இருக்கலாம். இது வீட்டில் பிடிச்சதுனால எனக்கு வந்து காட்டம் கூடுதலாக இருக்கும். நான் சின்ன குழந்தைகள் சாப்பிட்லன்னு சொல்கிறத விட இது போல் ஏதாவது சிம்பிளாக ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரே நேரம் இருந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க பல நேரமாக இருந்து சாப்பிடுவாங்க. நம்ம வந்து 3 நேரம் சாப்பிட்றோன்னு நினைப்போம், அவங்க வந்து 5 தடவை 10 தடவையாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இது போல் ஏதாவது கடிக்கிற மாதிரி போட்டுருந்தீங்கன்னா விட்டால் 1 டேக்கு வந்து இவ்வளோ பீசஸ் கூட அவங்க சாப்பிட்ருவாங்க. அதே நேரம் நீங்கள் வந்து கம்பல் பண்ணிங்கன்னா ஒரு பீஸ் கூட போகாது. இதை வந்து இப்போ நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்புறம் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போது நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.